வணக்கம் நண்பர்களே. இன்று இடம்பெறப்போவது கதையல்ல, அனைவரும் மிகவும் அவசியம் அறிந்து கொள்ள வேண்டிய தகவல்கள். ஜாதா சவுசம். பிறந்த தீட்டு புருடு, தீட்டு புருடு, இறந்த தீட்டு, 10 நாள் தீட்டு, 3 நாள் தீட்டு, வருடத்தீட்டு, இந்த போன்ற தகவல்கள் இன்று சொல்லப்படுகின்றன. பலரது வேண்டுகோளுக்கெனங்க இந்த தகவல்கள் இன்று இடம்பெறுகின்றன. கருவிலிருந்து 100 ஆண்டு வரை பார்த்துவிட்டோம். 100 ஆண்டுக்கு பிறகு ஒருவர் விடைபெற்று செல்கிறார் இந்த புவியிலிருந்து. அதற்கு பின் அவருடைய சொந்த பந்தங்கள் கடைபிடிக்க வேண்டிய சாஸ்திர சம்பிரதாயங்கள் அவற்றை இன்று அறிந்து கொள்வோம். மனிதனின் வாழ்க்கையில் முக்கியமாக 16 கர்மாக்கள் உண்டு. அதில் ஜாத கர்மா, நாமகரணம், சகுலம், உபநயனம், விவாகம் முதலில் வருவது ஜனிதா சௌசம் விருத்தி, அதாவது பிறந்த தீட்டு அல்லது வளர்த்தீட்டு என்பர். கடைசியில் வருவது மிருதா சௌசம், அதாவது இறந்த தீட்டு அல்லது ஷகம் எனப்படும். இதில் பிறந்த தீட்டு தாய் தகப்பனார், தகப்பனாரின் தாய், தந்தையுடன் பிறந்தவர்கள் ஆண்கள் யாவருக்கும் வளர்த்தீட்டு உண்டு. இவர்கள் கோவிலுக்கு போவதோ, வீட்டில் பூஜை செய்வதோ, சுப காரியங்களுக்கு செல்வதோ 10 நாட்களுக்கு கூடாது. நம் வீட்டில் பிறந்த பெண் வாரிசுகளுக்கு பிறந்த தீட்டு வருவதில்லை. மற்றவர்கள் 11ஆம் நாள் குழந்தை உட்பட தாயாரும் குளித்து சுத்தி புண்ணியாகஜனம் செய்து கொண்ட பிறகு மற்ற இடங்களுக்கு செல்லவும். நம் பெண் பிரசவத்திற்கு நம் வீட்டிற்கு வந்து இங்கு பிரசவம் ஆனால் அந்த 11 நாட்கள் வரையில் நமக்கு தீட்டு வருவதில்லை. வீட்டில் வசதி இல்லாத போது சுவாமியிடம் பூஜைகள் செய்வதோ கோவிலுக்கு போவதையோ தவிர்க்கவும். இறந்த தீட்டு. இறந்த தீட்டு இதை அந்திம காரியம் என்றும் கூறுவார்கள். முன்காலத்தில் மரணம் என்பது சொந்த வீட்டிலேயே நிகழ்ந்து வந்தது. அந்த சமயத்தில் கிரகத்தீட்டு என்று வந்தது. கிழமை, நட்சத்திரங்கள், திதிகள் இவைகளாலும் வீட்டிற்கு தீட்டு உண்டு. இது 1 வருட காலம் இருக்கும். தீட்டுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் நம் அப்பாவின் அப்பா, பெரியப்பா, சித்தப்பா சந்ததிகளும் நம் சகோதரர்கள் வகைராவும் ஆவார். அவர்கள் சன்னதிகளுக்கும் தீட்டு உண்டு. இவர்கள் 10 நாள் தீட்டு காத்து 11ஆம் நாள் புண்ணியாக வாசகனம் செய்து சுத்தம் செய்து கொள்ள வேண்டியது. இவர்கள் யாவரும் ஒரே வீட்டில் ஒரே சமையல் என்று இருந்தால் வருடத்தீட்டு உண்டு. அது அல்லாமல் யாவரும் தனித்தனியாக இருந்து வந்தால் 10 நாள் தீட்டு காத்து 11ஆம் நாள் சுத்தி புண்ணியாஜனம் செய்து கொண்டால் போதும். பெண் மாப்பிள்ளைக்கு 3 நாள் தீட்டு மட்டும் உண்டு. மேலும் தாய் வழியில் தாத்தா, பாட்டி, தாய் மாமன், அத்தை இவர்கள் காலமானால் 3 நாள் தீட்டு உண்டு. மாமனார், மாமியார் இவர்கள் இறந்தாலும் 3 நாள் தீட்டு மட்டும் உண்டு. இதே போல நம் தகப்பனாரின் உடன் பிறந்த பெண் வகைரா, நம்மோடு பிறந்த பெண்கள் இவர்கள் காலமானாலும் குளியல் உண்டு. தாயாருடன் உடன் பிறந்த பெண் வகைரா இவர்களினால் தீட்டு இல்லை, குளியல் மட்டும் உண்டு. மேலும் கிரகத்தீட்டு முன் சொன்னபடி ஏக குடும்பமாக இருந்தால்தான் உண்டு. இல்லையேல் கர்மா செய்தவரின் குடும்பத்தை தவிர்த்து மற்றவர்கள் யாவரும் விரதங்கள், பண்டிகைகள் யாவற்றையும் செய்ய வேண்டும். இதனால் இறந்தவருக்கும் புண்ணிய பலன்கள் சேரும். வருடத்தீட்டு இல்லாதவர்கள் தீட்டை அனுசரித்தால் அந்த தோஷத்திற்கு ஆளாக நேரிடும். மேலும் செய்ய வேண்டிய பண்டிகைகள், விரதங்கள், பூஜைகள் இவைகளை செய்யாமல் விட்ட தோஷத்திற்கும் ஆளாக நேரிடும். இவை யாவும் நம் மகரிஷிகளால் ஆசௌச பிரகாணத்தில் எழுதப்பட்டு உள்ளது. கர்ம செய்தவர் மட்டும் 1 வருட காலத்திற்கு மலை ஏறுதல்,
மற்ற ஸ்தலங்களில் பிரார்த்தனை செய்வது கூடாது. ஆகவே ஆரிய வைசிய சமூகத்தார்கள் யாவரும் இதை அனுசரித்து நடந்து குலதெய்வமான ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரியின் அருளுக்கு பாத்திரமாகி எல்லா சௌகரியங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வர் என்பது உண்மை. மேலும் பலவிதமான கட்டுப்பாடுகள் கால நேர கடைமுறைகளுக்கு ஒப்ப நம் முன்னோர்களால் கைவிடப்பட்டுள்ளது. இதை அறிந்து இதன்படி நடந்து மேன்மையை அடைவோமாக. நம் முன்னோர்களுக்கும் தாய் தந்தை இவர்களுக்கு அமாவாசை, உத்தராயண, தட்சிணாயன புண்ணிய காலங்களும் கிரகண காலங்கள் இவற்றில் தர்ப்பணங்கள் செய்வதும் அவர்கள் இறந்த திதிகளில் சிரார்த்த கர்மா செய்வதாலும் நம் சந்ததிகள் வளர்ச்சியும் மேன்மையும் அடைவர். நோய் நெடி எதுவும் இல்லாமல் அவர்களின் ஆசியில் புத்திர பௌத்திர பிரபோபுத்திரையுடன் மகன் பேரன் கொள்ளு பேரன் இனிதே வாழலாம். முதல் 3 வர்ணத்தாரும் த்விஜர்கள் எனப்படும் பெயர், அதாவது இரு பிறப்பாளர்கள் என்பது இவர்கள் பிறப்பது முதல் பிறப்பு, பூணூல் அணிவது இரண்டாவது பிறப்பு என்பதாகும். அதனால் நாம் வேதம் விதித்தபடி தர்மசாஸ்திரப்படி நடக்க வேண்டியது அவசியம். 10 நாள் தீட்டு யாருக்கெல்லாம் இருக்கு? தாய் தந்தை, சின்ன தாத்தா, பெரிய தாத்தா, சகோதரர்கள் அவர்கள் மகன்கள் யாவரும் 10 நாள் தீட்டுக்கு பாத்தியப்பட்டவர்கள். 3 நாள் தீட்டு பெண்களும் மாப்பிள்ளைகளும் 3 நாள் தீட்டுக்கு பாத்தியப்பட்டவர்கள். மற்றவர்கள் கேட்டதும் ஸ்நானம் மட்டும் உண்டு. வருடத்தீட்டு தாய் தந்தையர் இறந்தால் கர்மா செய்த சகோதரர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் வருடத்தீட்டு உண்டு. மற்ற பங்காளிகளுக்கு வருடத்தீட்டு கிடையாது. மற்றும் நமது பெரியப்பா, சித்தப்பா, நம் கோத்திரதாரர்கள் யார் போனாலும் வருடத்தீட்டு கிடையாது. வயதில் பெரியவர்கள் போனாலும் வருடத்தீட்டு இல்லை. கர்மா செய்தவர் 10 நாள் தீட்டு காத்து 11ஆம் நாள் 12ஆம் நாள் காரியம் யாவும் செய்து கொண்டு 1 மாதத்திற்குள் மாமனார் வீட்டிற்கு சென்று ஒரு இரவு தங்கி அடுத்த நாள் எண்ணெய் ஸ்நானம் செய்து வந்தபின் அவர் மற்ற வீடுகளில் நடக்கும் சுப காரியங்களில் கலந்து கொள்ளலாம். மாமனார் மச்சினர் யாரும் இல்லாதவர்கள் ஏதாவது புண்ணிய கஷேத்திரத்தில் இரவு தங்கி வீட்டிற்கு வந்தால் போதுமானது.